கிம்சுத்துக்குண கர்ணத்தில் பிறந்தவங்களோட பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். கிம்சுத்துக்குண கர்ணத்தில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் கன்னியாகுமரி போயிட்டு வர்றது நல்லது தரும். தோல் நோய் உள்ளவங்க, மணலில் பாதிக்கப்பட்டவங்க, திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் உதவுறது நல்லது. அதே மாதிரி குருவாயூரில் போய் எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்கறது நல்லது. புதன்கிழமை ராகு காலத்தில் நின்ற நிலையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. கிம்சுத்துக்குண கர்ணத்தில் பிறந்தவங்க டெய்லி இந்த வழிபாடு பண்ணுறது நல்லது. முதல்ல தன்வந்திரி பகவானை நினச்சி இந்த துதியை சொல்லிட்டு வாங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வமய விநாசாய திரலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. அடுத்து இந்த புழுவாய் பிறக்கினும் புண்ணியா அந்த பாட்டை டெய்லி படிச்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத் தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் திரு பாதிரி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அடுத்து இந்த மார்க்கண்டேயருடைய மிருத்யுஞ்சய மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததா புத பகவானோட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. நன்றி, வணக்கம்.